அதான் சொல்றேன், நம்பிக்கை உனக்கு இருந்த என்ன பண்ணு, என்னிடத்தில் நீ திரும்ப வா, நான் உனக்கு ரெட்டிப்பானதை தருகிறேன். அதை நீ நாளைக்கல்ல, அடுத்த மாசம் அல்ல, நீ யோசிக்கிற நாட்கள் அல்ல, அது இன்றைக்கு என்ன பண்ணுவேன், தரும்பேன். அதான் சொல்றாரு, நம்பிக்கை உடைய சிறைகளை அப்படின்னா, நம்பிக்கையா இருக்கிற காரியத்தை ஆண்டவரிடத்துல அரணுக்கு நம்மளுடைய திரும்பும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சத்தமா அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? ஆமென். சத்தமா. நிறைய நேரங்களில அந்த காரியங்கள் நிறைவேறாம இருக்கலாம், தரிசனங்கள் நிறைவேறாம இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில எதற்காக இப்படிப்பட்டதான காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறது என்று பல குழப்பத்தோட, பல நிந்தைகளோட, பல அவமானங்களோட இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன சூழ்நிலையில இருந்தாலும் யூ கம் இன், நீ என்னிடத்துல திரும்ப வா. ஆமென் சொல்லுங்களேன். நீ எந்த இடத்துல இருந்தாலும் என்ன பண்ணி என்னிடத்துல திரும்பி வரும் பொழுது நான் உனக்கு பெரிதான அந்த உலகப்புறமான கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் அல்ல, இந்த உலகப்புறமான எதிர்பார்க்கிற காரியங்கள் அல்ல, நான் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் உன்னை பரலோகத்திற்கு நேராக கொண்டு செல்லுகிற ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். மனிதன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒருவேளை இந்த பூலோகத்துல உங்களை சந்தோஷப்படுத்தலாம், மனிதன் கொடுக்கிற பொன் பொருள் ஒருவேளை இந்த பூலோகத்துல உங்களை பிரியப்படுத்தலாம். ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் உன்னை பரலோகத்துக்கு நேராக அழைத்து சொல்லும். அதன் ஆரம்பத்திலே சொன்ன, மனிதன் உன்னுடைய முகத்தை மாத்திரம்தான் பார்க்க முடியும், தகப்பன் ஒருவர் தான் உன் உள்ளான இருதயத்தை பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. மனிதனை நம்புவதை பார்க்கிலும் என் மேலே நீர் பற்றுதலா இருப்பது அது உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் சபைக்கும் நலமாக இருக்கும். ஆமென். சத்த